இருக்கிறார். கண்ணின் மீது நடந்தார், அவர் காற்றை கடலையும் அதட்டினார். உயிர்த்தெழுந்த தேவனவர், அவர் என்னோடு என்றும் இருக்கிறார். அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார். அவரே என்னோடு இருப்பவர், அவரே அவரே என்னை என்றும் காண்பவர். அவரே என்னை என்றும் நடத்துவார். அவரே என்னோடு இருப்பவர். அவரே நமக்காக மரித்தார், அவர் நமக்காக உயிர்த்தார். நம் பாவம் கழுவ தன்னை சிலுவையிலே அவர் தந்தார். நமக்காக மரித்தார், அவர் நமக்காக உயிர்த்தார். நம் பாவம் கழுவ தன்னை சிலுவையிலே அவர் தந்தார். அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார். அவரே என்னோடு இருப்பவர். அவரே அவரே என்னை என்றும் காண்பவர். அவரே என்னை என்றும் நடத்துவார். அவரே என்னோடு இருப்பவர். அவரே மேகங்கள் நடுவே இடி முழக்கத்தின் தொனியால் ராஜாதி ராஜாவாய் இந்த அகிலத்தை ஆளுகை செய்வார். மேகங்கள் நடுவே இடி முழக்கத்தின் தொனியில் ராஜாதி ராஜாவாய் இந்த அகிலத்தை ஆளுகை செய்வார். இயேசுவே அதிகாரம் நிறைந்தவர், இயேசுவே அகிலத்தை ஆள்பவர், இயேசுவே உலகத்தின் இரட்சகர், இயேசுவே இயேசுவே அதிகாரம் நிறைந்தவர், இயேசுவே அகிலத்தை ஆள்பவர், இயேசுவே உலகத்தின் இரட்சகர், இயேசுவே அவரே என்னை என்றும் காண்பவர். அவரே என்னை என்றும் நடத்துவார். அவரே என்னோடு இருப்பவர். அவரே அவரே என்னை என்றும் காண்பவர். அவரே என்னை என்றும் நடத்துவார். அவரே என்னோடு இருப்பவர். அவரே நமக்காக மரித்தார், அவர் நமக்காக உயிர்த்தார். நம் பாவம் கழுவ தன்னை சிலுவையிலே அவர் தந்தார். நமக்காக மரித்தார், அவர் நமக்காக உயிர்த்தார். நம் பாவம் கழுவ தன்னை சிலுவையிலே அவர் தந்தார். அவரே என்னை என்றும் காண்பவர். அவரே என்னை என்றும் நடத்துவார். அவரே என்னோடு இருப்பவர். அவரே அவரே என்னை என்றும் காண்பவர். அவரே என்னை என்றும் நடத்துவார். அவரே என்னோடு இருப்பவர். அவரே அவரே என்னை என்றும் காண்பவர். அவரே என்னை என்றும் நடத்துவார். அவரே என்னோடு இருப்பவர். அவரே அவரே என்னை என்றும் காண்பவர். அவரே என்னை என்றும் நடத்துவார். அவரே என்னோடு இருப்பவர். அவரே ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை என்னுடைய சார்பில், என் குடும்பத்தின் சார்பில் உங்கள் யாவருக்கும் தெரியப்படுத்துகிறேன். இந்த நாளிலே புதிதாக பலர் எங்களோடு வந்து இணைந்திருக்கிறீர்கள். உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறேன். ஸோ உங்கள் பெயர்கள் எனக்கு தெரியாது, முகங்களை பார்க்கிறேன். இந்த நாளில் எங்களோடு நீங்கள் வந்து இணைந்து கொண்டது
எங்களுக்கு மகிழ்ச்சி, உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ இந்த காலவெளியில் இந்த ஈஸ்டர் ஆராதனையின் வந்து அமர்ந்திருக்கிற உங்களுக்கு உயிர்த்தெழுதலை குறித்த தேவனுடைய வார்த்தைகளை ஆவியானவர் மூலமாய் நான் பெற்றுக்கொண்ட ஆலோசனைகளை உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். இந்த உயிர்த்தெழுதலை குறித்து பார்க்கும் பொழுது, இயேசு இந்த உலகத்திலே மனுஷனாய் வந்தார், வளர்ந்தார். தன்னுடைய 33 வயசில் அவர் என்ன பண்ணார்? சிலுவையில் மரிக்கும்படி தாமாகவே ஒப்பு கொடுத்தார். யாரும் தேவனை செய்ய வைக்க முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் பிறந்தது, அவருக்கு வந்த துன்பங்களை அவர் ஏற்றுக்கொண்டது, சிலுவையில் அறையும்போது விட்டு கொடுத்தது, அறைவதற்கே தன்னை கெத்செமனே தோட்டத்தில் ஒப்பு கொடுத்தது, எல்லாமே அவர் தான் செஞ்சார். மனுஷன் தன்னுடைய அதிகாரத்தில் ஒன்றுமே செய்யலை. தேவனுடைய காரியங்களில் மனுஷன் தலையிடவும் முடியாது. தேவனை எந்த அசைச்சு இப்படி குலுக்கி எதை செய்ய வைக்கவும் முடியாது. அவர் தேவன். அவர் விருப்பப்படி தாமாகவே எதையும் செய்ய அனுமதிக்கலைன்னா இவர்களால் செய்ய முடியாது. இயேசு பிறந்தது தேவனாலே, அவர் அடிக்கப்பட்டது தேவனாலே. அடித்தவங்க மனிதர்கள், ஆனால் அடிக்கப்பட்டது யாரால்? அந்த திட்டம் யாரால் வந்தது? யார் அதுக்காக அனுப்பினது? பிதாவாகிய தேவன் தான் அனுப்பியிருக்கிறார். அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தும்படியாக அனுப்பியிருக்கிறாரு. பிதாவாகிய தேவனே சிலுவையில் அவர் ஒப்பு கொடுக்கிறார். இயேசுவும் தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அவர் சிலுவையில் அறைகிறார்கள். அவங்க அதிகார சட்டத்தின் அடிப்படையில் அவங்க ஏதோ சிலுவையில் அறையணும்னு அறைஞ்சாலும் கூட இவரே ஒப்பு கொடுக்கல அப்படின்னா அவங்க என்ன செய்ய முடியாது? தொடவே முடியாது. இவரே கொடுக்கலன்னா அவங்க டச் பண்ணவே, இவரே கொடுத்துருக்கிறார். எல்லாம் பண்ணுங்க, இதெல்லாம் நிறைவேற்றுங்க. ஏன்னு சொன்னா ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு, பாவத்தின் சம்பளம். இப்போ பாவம் செய்தாச்சுனால நிச்சயமா ஒரு தண்டனை உண்டானத்தான் அதுக்கடுத்து பாவம் மன்னிப்பு உண்டாகும். பாவம் வந்துருச்சுன்னா பாவத்துக்கு ஒரு நிவர்த்தி உண்டானத்தான் வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகும். அப்போ இயேசு கிறிஸ்து ஏன் இதெல்லாம் செய்யணும்? ஏன் அவரே வாலண்டரி அதெல்லாம் ஒப்பு கொடுக்கணும்னு சொன்னா நமக்காகவே செய்தார். நம்ம பாவங்க மன்னிக்கப்படணும்னா ரத்தம் சிந்தணும். நம்ம ரத்தம் பாவ ரத்தம், சிந்தினாலும் பிரயோஜனம் இல்லை. அவர் தேவனாலே உருவாக்கப்பட்டு உண்டாக்கப்பட்ட மனுஷனாக, பாவமே இல்லாத மனுஷனாக இந்த உலகத்தில் பிறந்து எல்லா மனுஷனுக்கும் சார்பாக பிரதிநிதியாக சிலுவையிலே மரித்து அவர் ஒரு மாபெரும் புண்ணியத்தை சேர்த்தார். அந்த புண்ணியம்தான் பாவ மன்னிப்பு. ஆக அதை செஞ்சு சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். அவர் மட்டும் அடக்கம் பண்ணப்பட்டு எழும்பலேன்னு சொன்னா விசுவாசமே வேஸ்ட். விசுவாசமே, அவர் நம்புறது, இந்த ஆராதனை எல்லாமே ஒண்ணுமே இல்லை. அதாவது 2021ஆம் ஆண்டு, பல ஆண்டுகள் அப்படி நடந்திருக்கு. ஆனால் ஒரு ஆண்டை நான் உங்களுக்கு கோடிட்டு காண்பிக்கிறேன். இந்தியாவில் ஜிஎஸ்எல்வி ராக்கெட் லான்ச் பண்ணாங்க. அதாவது ஆகஸ்ட் 12 2021ஆம் ஆண்டில் ஜிஎஸ்எல்வி ராக்கெட் லான்ச் பண்ணும்போது அதனுடைய ஃபங்க்ஷன் அது பண்ணலை. அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஃபெயிலியர் ஆகி அவங்க என்ன பண்ணாங்க? அனௌன்ஸ் பண்ணாங்க. நாட்டுக்கும் உலகத்துக்கும் அது தெரிய வந்தது. கோடிக்கணக்கான பணம் செலவழிச்சு அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏன்னா அது செய்ய வேண்டியது என்ன செய்யலை? போய் மேலே செய்யலை. அப்போ கோடிக்கணக்கான பணம் செலவு பண்ணி அந்த கோலை மேலே அனுப்பி எதுக்காக அனுப்புனாங்களோ அதனுடைய ஃபங்க்ஷன் அது செய்யலைன்னு சொன்னால் எல்லாமே வேஸ்ட்டு. அது எங்கேயாவது போய் கடலில் விழும், அவ்வளோதான். இவங்க அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனுடைய கனெக்ஷன் இவங்களோட இருக்காது. அதனுடைய பயன் எதுவுமே இவங்களுக்கு கிடைக்கவே. ஏன்னா அது ஃபெயிலியர், தோற்று விட்டது, தோல்வி அடைந்து விட்டது. அப்புறம் மறுபடியும் இவங்க என்ன பண்ணுறாங்க? மறுபடியும் அதே போல் அனுப்புகிறாங்க. பல கோள்கள் வெற்றி அடைந்திருக்கிறது. ஆக இயேசு கிறிஸ்து எதுக்காக அனுப்பப்பட்டாரோ, எதுக்காக சிலுவைக்கு மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டாரோ,
எதுக்காக மரிக்கணும் அப்படின்னு பிதாவாகி தேவன் அனுப்பினாரோ அப்படியே சிலுவையில் மரத்தில் ஏறி ரத்தம் சிந்தி மரித்து எல்லாத்தையும் சிலுவையில் செய்து முடித்தது எல்லாம் முடிந்தது என்று சொன்னவர் அடக்கம் பண்ணப்பட்ட பின்பு அவர் உயிரோடு எழும்பலன்னு வச்சுங்க, ராக்கெட் லான்ச் பண்ண ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அது மாதிரி ஆகிடும், ஃபெயிலியர் ஆகிடும். அதனால ஒரு பிரயோஜனமோ, அவர் உயிரோடு எழும்பினார், பரலோகமே களி கூறுதல் உண்டாயிற்று. பூமியிலே மனுஷகுமாரன் பாவங்களையும் நோயையும் சாபத்தையும் பிசாசையும் பிசாசனுடைய காரியங்களையும் சிலுவையிலே அழித்தார், ஜெயித்தார், வெற்றி சிறந்தார், மீண்டும் உயிரோடு எழும்பினார் என்று பரலோகம் களி கூர்ந்தது, பூமியும் களி கூர்ந்தது. அதனுடைய எஃபெக்ட்ல தான் இப்ப நாமும் களி கூறுகிறோம். உயிரோடு எழும்பினதுனால தான் இன்னைக்கு நமக்கு எல்லாமே நடக்குது. ஆமென், ஹல்லேலூயா. இப்ப இந்த சிலுவையின் திட்டம் எதுக்கு? இவர் சிலுவையில மரித்து இவ்வளவு கஷ்டப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரு, நல்லதான், சக்சீடா எழுந்துட்டார் தான். இதனுடைய உள்ளான ஒரு குறிப்பு என்று சொன்னால் நோக்கம்னா என்ன நோக்கம் அப்படின்றத ஒரு நோக்கத்தை இன்னைக்கு நான் சொல்ல போறேன். பல நோக்கங்கள் இருந்தாலும் ஒரு முக்கியமான நோக்கத்தை சொல்ல போகிறேன். என்னன்னு சொன்னா, ஆதாம் ஏவாளை தேவன் உருவாக்கினார். உருவாக்கும் போது அவர்கள் பாவமே இல்லாமல் இருந்தாங்க, பரிசுத்தமான வாழ்க்கை. அங்கே அநீதி இல்லை, அசுத்தம் இல்லை, இன்னைக்கு இருக்கிற இத்தனை விதமான பாவ பிரச்சனைகள் அங்கே இல்லை. ஃப்ரெஷ்ஷாக உண்டாக்கியிருக்கிறார், கிரியேட் பண்ணியிருக்கிறார். ஆணையும் பெண்ணையும் உண்டாக்கியிருக்கிறார். தோட்டத்தில் உலாவி திரிகிறாங்க, 2 பேருமே பரிசுத்தமானவங்களாக உலாவி திரிகிறாங்க. பாவமே இல்லை, பாவம்னா என்னென்னு தெரியல, உணரலை, நீதியை தான் உணர்ந்தாங்க. நல்ல தேவன், பரிசுத்தம், நீதி, இதை தான் உணர்ந்து கொண்டு சுற்றி கொண்டிருந்தாங்க. எப்போ உங்க பாவம் செஞ்சாங்களோ அப்போதான் முழு உலகம் விழுந்து போச்சு. ஃபர்ஸ்ட்ல எப்படி இருந்தாங்க? ஃபர்ஸ்ட்ல எப்படிங்க இருந்தாங்க? ஃபர்ஸ்ட்ல எப்படி இருந்தாங்க? பாவமே இல்லை, நீதியும் பரிசுத்தமாக தேவனோடு கூட இருந்தார்கள். நீதியும் பரிசுத்தம் உடையவர்களாக தேவனோடு கூட இருந்தவர்களாக காணப்பட்டார்கள். ஆனா அதே போல இயேசு கிறிஸ்துவும் ஃப்ரெஷ்ஷா உருவாக்கப்பட்டார். மனுஷனுடைய வித்துனால என்ன செய்யல, அவரு பிறக்கல. யாருடைய வயிற்றிலே உற்பத்தியாகி பிறந்தார்? கன்னியின் வயிற்றில். திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது, திருமணம் முடியல, கணவன் மனைவி இணைப்பு வரல. கன்னியா இருக்கும் போதே அந்த கர்ப்பத்தை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி தம்முடைய வல்லமையினாலே குழந்தையை உருவாக செய்து ஃப்ரெஷ் கேண்டிடேட்டா உருவாக்குறார். அந்த இயேசு இந்த உலகத்தில் பிறந்து பாவமே இல்லாதவராய் வாழுகிறார். பாவமான மனிதர்கள் நிறைந்திருக்கிற இந்த உலகத்தில் எந்த பாவமும் இல்லாத ஒரு மனுஷனாய் வாழ்ந்து வந்தார். என் பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர்னு சொன்னார, அப்பதான் இந்த முழு உலகத்தினுடைய பாவம் அவர் மேல வைக்கப்பட்டதுனால கைவிடப்பட்டார், கதறினார். அதுக்கு முன்னாடி வரலாம் அவர் என்ன செய்யல, பாவத்தை உணரவே இல்லைங்க. ஏன்னா பாவம் செய்யலைங்க. பாவம் செய்வதற்கு மனுஷ வித்துல அவர் பறக்கல. ஃப்ரெஷ் கேண்டிடேட். ஆதாம் ஏவாள் ஃப்ரெஷ் கேண்டிடேட். ரொம்ப புதுசா புதிதாய் உருவாக்கப்பட்டவர்கள் தான் ஆதாம் ஏவாள். இயேசுவும் அப்படித்தான், அப்படியே புதிதாக உருவாக்கப்படுகிறார். பாவமே இவங்கெல்லாம் செய்யல, ரொம்ப பரிசுத்தமா இருந்தாங்க. பாவ சிந்தனை இல்லை, அழுக்கு இல்லை, நீதியும் பரிசுத்தமாய் தேவனுடைய மகிமையை உணர்ந்தவர்களாய் வாழ்ந்தார்கள். இப்ப சிலுவையின் நோக்கம் எதுக்குன்னு சொன்னா, அப்படி பரிசுத்தமாய் நீதியாய் வாழ்ந்த அந்த மனுஷன் பாவம் செய்ததுனால முழு உலகமும் விழுந்து போயிற்று, முழு மனுக்குலமும் விழுந்து போயிற்று. ஆதாம் ஏவாள் பாவம் செய்தபடினால அவன் சந்ததியெல்லாம் பாவிகளாய் பிறந்தார்கள். நீங்களும் நானும் கூட இந்த உலகத்திலே பாவியாய்த்தான் பிறந்தோம். இப்போ மனுஷன் பாவம் செய்ததுனால விழுந்து போச்சு இல்லையா, அந்த உலகம் கரைப்பட்டுச்சு இல்லையா. இப்போ எல்லாரும் பாவிகளாக தானே வாழ்றாங்க, பாவம் நிறைந்தவர்களாக, பாவ சிந்தனை உள்ளவர்களாக தானே வாழ்றாங்க. அப்போ தேவனுடைய சிலுவையின் நோக்கம் என்னன்னு சொன்னா, விழுந்து போன இந்த மனுஷ உலகத்தை மீண்டும் ஆதாம் ஏவாள் எப்படி பரிசுத்தமா நீதியா வாழ்ந்தாங்களோ, இயேசு கிறிஸ்து எப்படி பரிசுத்த நீதியுமா வாழ்ந்தாரோ,
அதே போல் அந்த பழைய நிலைக்கு இந்த மனுக்குலத்தை மீண்டும் கொண்டு போகணும். பழைய நிலைக்கு என்ன செய்யணும்? தேவனோடு வாழுகிற நீதியும் பரிசுத்தமான தேவனோடு ஐக்கியப்பட்டு வாழுகிற அந்த ஒரு நிலைக்கு எடுத்துகிட்டு போகணும் மனுஷனை. அதுக்கு தான் இயேசு பூமிக்கு அனுப்பப்பட்டார். சிலுவையின் திட்ட நோக்கமே தான். சிலுவையின் திட்டம் எதுக்கு? விழுந்து போன மனுஷனை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு போகணும். விழுந்து போன பிறகு மனுஷன் சரியில்லை. மனுஷன் விழுந்து போன அந்த உலகத்தில் மனுஷன் படைக்கப்பட்ட விதமாகவே இல்லை. எப்படி ஆண்டவர் எப்படி இருக்கணும்னு இவனை உண்டாக்கினாரோ, எப்படி இவன் வாழணும்னு உண்டாக்கினாரோ, அப்படி மனுஷன் என்ன இல்லை, அப்படி மனுஷன் இல்லை. அப்படி மனுஷனுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் இல்லை. இப்போ மனுஷன் எப்படி இருக்கிறான்னா மிருகத்தை போல இருக்கிறான். மிருகத்தை போல இருக்கிறான். அதுவும் இன்னொரு ஹிஸ்ட்ரி வேற இருக்கு. என்னன்னு சொன்னால், அதாவது மனுஷன் எங்கே இருந்து வந்தான்னா, மனுஷன் குரங்குலேருந்து வந்தான். மனுஷன் குரங்குலேருந்து வந்தான்னு சொல்கிறதுனால தான் அவன் எப்படி இருக்கான்னா குரங்கு மிருகத்தை போலவே இருக்கான். பாருங்கள், இன்றைக்கி மனுஷ செயல்களை பார்த்தீங்களா? இன்றைக்கி நீங்கள் பேப்பரில், நியூஸ் பேப்பரில் மனுஷனுடைய நிலையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மிருகத்தை விட மோசமாக இருக்கிறார். காடுகளுக்கு இருக்கிற மிருகம் கூட பரவாயில்லைங்க, அதை விட மோசமாக மனிதனுடைய செயல்கள் காணப்படுகிறது. பாவ காரியங்கள் அப்படி கொடூரமாய் நடக்கிறது. அவன் இப்படிலாம் ஒரு பாவம் செய்வானா ஒருத்தன் அப்படின்னு நம்மளை சிந்திக்க வைக்குது. இப்படியா ஒருத்தன் பாவம் செய்கிறான், இப்படி மோசமாக செய்கிறான், இப்படிலாம் மனுஷன் பாவம் செய்வானா? செய்கிறானே, மிருகத்தை விட மோசமாக நடந்துக்கிறான். படைக்கப்பட்டது போல இல்லை. அப்போ சிலுவையின் திட்டம் எதுக்குன்னா, இப்படி கொடூரமாக மிருகத்தனமாக இருக்கிற அந்த மாறிப்போன விழுந்து போன இந்த மனுக்குலத்தை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு போகணும். பழைய நிலை என்னங்க? பாவமே செய்யாமல், பாவ உணர்வே இல்லாமல் பரிசுத்தமாய் வாழ்ந்த அந்த நிலைக்கு இவங்களை எடுத்துகிட்டு போகணும். இந்த காலவெளியில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் அந்த பழைய நிலைக்கு போகணும். அதுதான் ரட்சிக்கிறார். ஒருவன் ரட்சிக்கப்பட்டால் பழையன எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின, புது சிருஷ்டியாக இருக்கிறான். எப்படி ஆதாம் ஏவாளை புதுசாக அப்படியே கிரியேட் பண்ணாரோ, எப்படி இயேசு கிறிஸ்துவை கண்ணியின் வயிற்றில் புதுசாக கிரியேட் பண்ணாரோ பாவமே இல்லாமல், அதே போல் சிலுவையின் திட்டம் நிறைவேறினது நிமித்தமாக நம்மையும் நம்முடைய ஆவியில் புதுப்பித்து புதிய மனுஷனாக்கி தேவன் நம்மோடு கை கோர்த்து இந்த பூமியில பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். தேவனோடு கை கோர்த்து நாம் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பிசாசோடு கை கோர்த்து இருக்கிற மனுஷன் பிசாசை விட்டு விலகி தேவனோடு கை கோர்த்து தேவனோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்கள் பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர்களாக தேவனுடைய வல்லமையை பற்றி கொண்டு வாழுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ எப்படி இந்த பாவ உலகத்தில், உலகமே பாவ உலகமாக இருக்குது, கெட்டுப்போன உலகமாக இருக்குது, மிருகத்தனமான மனிதர்கள் நிறைந்த உலகமாக இருக்குது. இந்த உலகத்தில் நான் எப்படி பரிசுத்தம் நீதியுமாய் வாழ முடியும்? நான் எப்படி வாழ்கிறது? எப்படிங்க நான் வாழ்கிறது? அதை தான் நான் சொல்ல போகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. மோசமான இந்த பாவ மனிதர்கள் நிறைந்த இந்த உலகத்தில் நான் எப்படி பரிசுத்தமாக வாழ்வது? நான் எப்படி நீதியாக வாழ்வது? அதுக்காகத்தான் இயேசு சிலுவையில் திட்டத்தை செய்து முடித்திருக்கிறார். அதுக்கு உதவி செய்யறதுக்காகத்தான் இயேசு இந்த உலகத்தில் சிலுவையில் ஒரு மாபெரும் திட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறார். இப்போ இயேசு நமக்கு செய்யாததை நாம் செய்ய வேண்டும் என்று ஒருபோதும் சொல்வதில்லை. இயேசு நமக்கு செய்யாத ஒன்றை செய்யுங்கன்னு சொல்லி நமக்கு சொல்வதே, எதை அவர் நமக்காக நம் நிமித்தம் எதை செய்தாரோ அதைத்தான் நீங்க செய்யுங்கன்னு சொல்றார். என்னை செய்ய சொல்றார், உங்களை செய்ய சொல்றார். அவர் செய்து முடித்தது எதுக்குன்னா, ஏன் அவர் எல்லாத்தையும் செய்து முடித்தார்னா, செய்தது எதுவுமே அவருக்காக இல்லை. ஒன்று கூட இந்த உலகத்தில் பிறந்ததோ, சிலுவையில் அடிக்கப்பட்டதோ, ரத்தம் சிந்தினதோ, மரித்ததோ, அடக்கம் பண்ணப்பட்டதோ, உயிர் தெழுந்ததோ ஒன்று கூட அவருக்காக இல்லை. ஏன்னா அவர் கடவுள், அவருக்காக அதெல்லாம் தேவையில்லை. ரைட்டா? அவருக்கு ஒரு ரட்சிப்பு தேவையா? அவருக்கு ஒரு விடுதலை தேவையா? அவருக்கு ஏதாவது உதவி தேவையா? உலகத்தையே உண்டாக்கி உலகத்துக்கே சோறு போட்டு உலகத்துக்கே உதவி செய்கிற கடவுள். அவருக்கு எந்த மனுஷனுடைய தேவையும் அவசியம் இல்லை. ஆகவே செய்த எல்லாமே அவருக்காகவே செய்யல, செய்தது அவர் தான் செய்தாரு.
யாருக்காகனா நமக்காகவே செய்தார். சொல்லுங்க, எனக்காகவே எல்லாத்தையும் செய்தார். எதுக்கு செய்தாரு? அவர் ஏன் செய்தார்னா, நான் செய்த பின்பு இதையே நீ செய்யணும், நான் செய்து முடித்த பின்பு இதையே நீ என்ன செய்யணும். அவர் செய்தார். எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், எப்படி ஜெயிக்கணும்னு அவர் செய்து காண்பித்தார். இப்ப நம்மை செய்ய சொல்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் நமக்கு ஒரு முன் மாதிரியா இருக்கிறார், முன் உதாரணமாக இருக்கிறார். ரைட்டா? அப்ப எதை அவர் செய்தாரோ அதை தான் செய்ய சொல்றாரு. அவர் செய்யாத எதையும் நம்மை செய்ய சொல்ல மாட்டவே மாட்டார். இப்போ எப்படி இதை செயல்படுத்துகிறார்? இப்போ நம்ம பரிசுத்தம் நீதியுமாய் வாழுகிறவர்களாக நம்மளை மாற்றணும். பழைய நிலைக்கு நம்மளை என்ன செய்யணும்? கொண்டு போகணும். ஆதாம் ஏவாள் பாவம் செய்யறதுக்கு முன்னாடி இருந்தாங்களே அந்த பரிசுத்தமான நிலைக்கு. இயேசு இந்த பூமியில தாயின் வயிற்றில் பிறந்து பரிசுத்தமுள்ளவராகவே இருந்தாரே, அதே போல நம்மையும் அந்த நிலைக்கு அவர்களைப் போல மாற்றுவதற்கு தேவன் சிலுவையில் திட்டத்தை செய்து முடித்திருக்கிறார். நான் சொன்னேன் இல்லையா? அப்போ அதை எப்படி செயல்படுத்துகிறார்? அந்த சிலுவையின் திட்டத்தை வெற்றியோடு செய்து முடித்துட்டாரு. இப்போ நம்ம வாழ்க்கையில எப்படி அப்ளை பண்றாரு? நம்ம வாழ்க்கையில் அதை எப்படி செயல்படுத்துகிறார் அப்படின்னா, நம்பர் 1, பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளே அனுப்புகிறார். பரிசுத்த ஆவியானவரை, அந்த பரிசுத்த ஆவியாகிய தேவனை கொண்டு நம்மை புதிதாக்குகிறார். பரிசுத்த ஆவியாகிய தேவனை கொண்டு நம்ம என்ன செய்யறாங்க? புதிதாக்குகிறார். அந்த பரிசுத்த ஆவியாகிய தேவனை கொண்டு வார்த்தைக்கு கீழ்ப்படிய உதவி செய்கிறார். மறுபடியும் சொல்றேன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் நமக்குள் வாசம் பண்ண செய்கிறார். பிதாவாகிய தேவன் என்ன செய்யறாரு? பரிசுத்த ஆவியாகிய தேவனை நமக்குள்ள அனுப்பி வாசம் பண்ண வைக்கிறார். 2வது, அந்த பரிசுத்த ஆவியாகிய தேவனை கொண்டே நம்மை புதிதாக்குகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்யறாருங்க? புதிதாக்குறார், நம்ம ஆவியை புதுப்பிக்கிறார். 3வதா என்ன செய்யறாருன்னா, தேவன் அந்த ஆவியானுடைய உதவியோடு, அதாவது வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆவியானவரை உதவி செய்யும்படி செய்கிறார். அவருடைய வார்த்தை கீழ்ப்படியும்படி ஆவியானவர் உதவி செய்கிறார். அப்ப ஆவியானவர் நமக்குள்ளே வருகிறார், நம்மை புதுப்பிக்கிறார், வார்த்தைக்கு கீழ்ப்படிய உதவி செய்கிறார். எப்படி? ஆவியானவர் நமக்குள்ளே வருகிறார், புதிதாக்குகிறார், உதவி செய்கிறார். கரெக்ட். ஆமென், ஹல்லேலூயா. ரோமர் 8:11-12 வாசிப்போம். வேகமா. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. சொல்றாரு, இயேசுவை உயிர்ப்பித்த ஆவியானவர். இயேசுவை உயிர்ப்பித்தது யாருங்க? பரிசுத்த ஆவியாகிய தேவன் தான் இயேசுவை உயிர்ப்பித்தார். அவர் சொல்றாரு, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் இருக்கிறது. எந்த ஆவி நமக்குள்ள இருக்கிறதா? இப்போ எந்த ஆவி நமக்குள்ள இருக்கிறதா? இயேசுவை உயிரோடு எழுப்பின ஆவியானவர் இப்போ உங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறார். அப்படி வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இயேசுவை உயிரோடு எழுப்பின ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால அதே வேலையை உங்களுக்கும் செய்வார். அந்த ஆவியானவர் அதே வேலையை உங்களுக்கும், எப்படி இயேசுவை உயிரோடு எழுப்பினாரோ அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறபடினால் அந்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில பெரிய பெரிய காரியங்களை செய்வார். இப்போ குறிப்பு என்னன்னா, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பிய அதே ஆவியானவர் தான் நமக்குள்ள இருக்கிறார். அதே ஆவியானவர் தான் நமக்குள்ள இருக்கிறார். எதுக்கு இருக்கிறாரு? அந்த ஆவியானவர் நமக்குள்ள எதுக்கு இருக்கிறாரு? கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின ஆவியானவர் எனக்குள்ள உங்களுக்குள்ள இருக்கிறார். எதுக்கு அப்படின்னா, சிலுவையிலே அவர் என்ன செய்து நிறைவேற்றினாரோ அதை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றும்படி. இப்போ தேவன் சிலுவையில திட்டத்தை நிறைவேற்றிட்டாரு.
அது திட்டம் என்னது? நம்மை வந்து பழைய நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு, அந்த அந்த பரிசுத்தமான நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு. இப்போ அது எப்படி அப்ளை பண்ணுறது? நம்ம வாழ்க்கையில் எப்படி அதை கொண்டு வர்றது? நம்முடைய வாழ்க்கையில் அதை எப்படி கொண்டு வந்து நிறைவேற்றுவது? ஆவியானவரை நமக்குள்ளேயும் அனுப்பி, அங்கே உயிரோடு எழுப்பின ஆவியானவரை, அந்த உயிரோடு எழுப்பின ஆவியானவரை நமக்குள்ளேயும் அனுப்பி, அவர் என்ன சிலுவையில் செய்து முடித்தாரோ அதை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற பண்ணுகிறார். அப்போ உயிர்த்த கிறிஸ்துவை இந்த ஆவியானவர் உயிரோடு எழுப்புகிறார். அதை செய்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து அவர் என்னெல்லாம் செய்தாரோ அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அதை நிறைவேற்றுகிறார் ஆவியானவர். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அவர் வந்து அந்த விதமாக காரியங்களை செய்கிறார்னு சொன்னால், நீங்கள் பாவம் செய்வதற்கு பாவத்துக்கு கடனாளிகள் அல்ல. அவரை உயிரோடு எழுப்பினா பரிசுத்த ஆவியாகிய தேவன் தான் நமக்குள்ளே வாசம் பண்ணியிருக்கிறார். எதற்காகனா, மரணத்தினாலே எதையெல்லாம் இயேசு கிறிஸ்து சாதித்திருக்கிறாரோ அதை நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்துவதற்காகவே ஆவியானவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஆவியானவர் அன்னைக்கு என்ன பண்ணார்? உயிரோடு எழுப்பினார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் சிலுவையில் என்ன நடந்து முடிந்ததோ அதை உங்கள் வாழ்க்கையில் வந்து நிறைவேற்றும்படி ஆவியானவர் உங்களுக்குள்ளே குடிகொண்டிருக்கிறார். இதை புரிஞ்சுக்கிட்டா உங்கள் வாழ்க்கை வெற்றி உள்ளதாக இருக்கும். அந்த ஆவியானவர் கடைசி வரலும் உங்களை அற்புதமாய் வழி நடத்துவார். ஆவியானுடைய வழி நடத்துதலை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆவியானவர் எப்படி வழி நடத்துகிறார் என்பதை நீங்கள் என்ன செய்யணும்? மரணத்தினால் எதையெல்லாம் செய்து நிறைவேற்றியிருக்கிறாரோ அதையெல்லாம் உயிர்த்தெழுதலினாலே, இன்னொரு விதத்தில் சொல்லப்போனா, அவர் மரணத்தினாலே, தம்முடைய மரணத்தினாலே எதையெல்லாம் செய்து நிறைவேற்றினாரோ அதை தம்முடைய உயிர்த்தெழுதலினாலே நமக்குள்ளே நிறைவேற்றுகிறார். உயிர்த்தெழுதலின் மூலமாக நமக்குள்ளே நிறைவேற்றுகிறார். எதுக்கு? என்னது? தேவன் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராய் இருக்கும்படி ஆவியானவர் உதவி செய்கிறார். அவர் இருக்கிற வண்ணமாக நாமும் இருக்க ஆவியானவர் உதவி செய்கிறார். அப்ப நோக்கமே என்னன்னா, விழுந்து போன மனுஷன், பாவத்தினால சேதப்பட்ட மனுஷன், அவனை ஆவியானவர் என்ன பண்ணுகிறார்? சிலுவையின் திட்டத்தின் மூலமாக அந்த விழுந்து போன நிலைமையிலிருந்து அவனை தூக்கி எடுத்து அந்த பரிசுத்தமான பழைய நிலை கொண்டு வந்து, கர்த்தர் இப்படி பரிசுத்தராக இருக்கிறாரோ அதே போல அவனும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு உதவி செய்கிறார். தேவன் எப்படி இருக்கிறாரோ அந்த வண்ணமாகவே கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக நம்மை மாற்ற பார்க்கிறார். ஆவியானவர் தான் செய்கிறார். கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக நம்மை மாற்ற. எப்படி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் எப்படி பரிசுத்தம் நீதி உள்ளவங்களா இருக்காங்களோ, ஆதாம் ஏவாள் பாவம் செய்யறதுக்கு முன்னாடி எப்படி நீதியும் பரிசுத்தம் உள்ளவங்களா இருந்தாங்களோ, அந்த நிலைக்கு இந்த விழுந்து போன பாவப்பட்ட உலகத்தில் இருக்கிற நம்மை பிரித்தெடுத்து ரட்சித்து நம்முடைய சுபாவத்தை எல்லாம் மாற்றி அவர் மீண்டும் தம்மை போலவே பரிசுத்தம் நீதியுமாய் வாழக்கூடிய அதே தன்மைக்கு நிலைக்கு நம்மை மாற்றுகிறார். பிரசங்கத்தின் மூலமாக ஒவ்வொரு நாளும் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் நம்மை அதிகமாக அப்படிப்பட்ட பரிசுத்தம் நீதியுமாய் வாழக்கூடிய ஒரு தன்மைக்கு நம்மை ஆண்டவர் எடுத்து செல்வார். அப்பதான் நீங்க வந்து ரொம்ப அவரை போலவே இருப்பீங்க. உலகத்தை குறித்து கவலைப்பட மாட்டீங்க. இந்த உலக பொருள், வெள்ளி, பொண்ணு இது மேலாம் கவனம் வைக்க மாட்டீங்க. பணத்தின் மேலே கவனம் வைக்க மாட்டீங்க. ஐயோ வீடுன்னு கவனம் வைக்க மாட்டீங்க. உலகமே அழிஞ்சு போகிற நிலையில் வந்தாலும் நாளை காலையில் உலகம் அழிய போகுது. அவெல்லாம் துக்கமாக இருப்பான். நாமெல்லாம் பரவாயில்ல. நாளைக்கு காலையா? நாளை காலை எத்தனை மணிக்கு? ஓஹோ பரவாயில்ல. எப்படி இந்த தேவனை எடுத்துகிட்டு போக போகிறாரு. இந்த பாடுள்ள உலகத்திலேருந்து என்னை அவரோட சேர்த்துக்க போகிறாரு. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அவரை போல நான் ஆயிட்டேன், அதனால் அப்படி ஆயிடுவேன். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ எதுக்காக மரித்தார், எதுக்காக உயிர்த்தார், இதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளணும். எதுக்குங்க ஆண்டவர் வந்தார்? எதுக்குங்க எனக்காக அவர் போய் மறிக்கணும்? எதுக்குங்க உயிரோட? பாவம் செய்தது நீங்கள், நான்.
தண்டிக்கப்பட வேண்டியது நீங்களும் நானும். இப்போ ஒருத்தன் கேட்குறான், என்னங்க நீங்கள் பாவம் செஞ்சது நான் தானே அடிக்க போடணும், நான் எப்படியா போயிட்டு போகிறேன், அவர் எதுக்கு இந்த உலகத்தில் எனக்காக வந்து எனக்காக மரித்து எனக்காக உயிர்த்தார்னு சொல்லிட்டு, அவர் எதுக்கு கடவுள் வந்து அவர் பாவமே செய்யாத அவர் எதுக்கு வந்து கஷ்டப்படணும் அப்படின்னு கேள்வி எழுப்புறான். ரைட்டா? ஆனால் அவர் சொல்கிற, ஆண்டவர் இந்த பாவத்திலிருந்து வெளியே வர ஒருவனாலே முடியாது. நான் இந்த உலகத்துக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மனுஷனை வந்து மறிக்கலைன்னா இவன் ஒரு மனுக்குலத்தில் ஒருவன் கூட விடுவிக்கப்பட, ஒருவன் கூட பரிசுத்தம் நீதிக்கு நேரம் வர முடியாது, நினைச்சாலும் நீதி செய்ய முடியாது அவனால். ஆகவே நான் வந்து மறிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதனால தான் வேற வழி இல்லாமல் அவர் வந்தார், மரித்தார், உயிரோடு எழும்பினார், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ எதுக்காக அவர் மரித்தார், எதற்காக உயிர்த்தார், அதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு இந்த காலை வேளையில் இந்த சர்வீஸில் இந்த ஈஸ்டரில் வந்து உட்காந்துருக்கிற நீங்கள் உணரணும். ஆவியானவர் விரும்புகிறேன். என்ன சம்பந்தம், இதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம், இதுக்கு என் வாழ்க்கைக்கு என்ன தொடர்பு இருக்கு? அவர் மரித்தது அவருக்காக மரித்தார் அப்படின்னா தியானிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவர் மரித்தது எனக்காக, உயிர்த்ததும் எனக்காக. நாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே நம்ம பேரில் அப்பா ஒரு 4 ஏக்கர் எழுதி வச்சிடறாரு. நாம் வந்து பெரிய ஆள் ஆகலை, சொத்துனா என்னன்னு தெரியாது, இது பணம் பொருளாதாரம்னா அதனுடைய மேன்மையை நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம பிறந்திருக்கோம், எனக்கு ஒரு பையன் பிறந்திருக்கான், 4 ஏக்கர் எழுதி அவன் பேரில் அப்படின்னு எழுதி வைக்கிறார். இல்லையா? நமக்கு எப்போ வயசு மெச்சூரிட்டி ஆகுது அப்போ தான் சொல்கிறாரு, உனக்கு அங்கே ஒரு 4 ஏக்கர் எழுதி வச்சுருக்கிறேன்ப்பா, அங்கே ஒரு வீடு வச்சுருக்கேன், அப்படி இப்படி இங்கே அங்கெல்லாம் வச்சுருக்கேன்னு சொல்லும்போது அவன் சந்தோஷப்படுறான். அப்படியாப்பா எனக்காக எல்லாம் எழுதி வச்சிங்களா? நீங்களும் நானும் பிறக்கிறதுக்கு முன்பாகவே இயேசு நமக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செய்து முடித்து விட்டார். நம்ம அப்பா. இந்த அப்பாவை நீங்கள் விசுவாசித்து அவரை பற்றி கொள்ளும் பொழுது ஒரு வீடு இல்லை, எத்தனையோ வீட்டை நீ வாங்கலாம், எத்தனையோ கோடி கோடி பணத்துக்கு சொந்தமாக்குவார் அவர். ஆனால் நம்ம கண்ணு எது மேலே போகக்கூடாதுங்க. நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்க. நீங்கள் வந்து இப்படிப்பட்ட ஒரு தேவன் உங்களை மகிமையான வாழ்க்கைக்கு நேரம் கொண்டு போகணும், ஒரு பரிசுத்தம் நீதியும் நிறைந்த வாழ்க்கை கொண்டு போகணும், ஒரு நல்ல எண்ணங்கள் நிறைந்தவனா என் பிள்ளை இந்த உலகத்தில் இருக்கணும்னு சொல்லி உங்களை அழைத்து உங்களை ஒரு நோக்கத்தோடு வழி நடத்தி கொண்டிருக்கும் போது நீங்கள் பார்க்குறதெல்லாம் அப்படியே பணம் வெள்ளி எங்கே கிடைக்கும், எவன் கொடுப்பான், எங்கே இப்படின்னு அதை எப்படி சேர்க்கலாம், அதை எப்படி பணத்தை சேர்க்கலாம், எப்படி வீடுகளை கட்டலாம் அப்படின்னு நீங்கள் அது மேலே கண்ணு வச்சிங்கன்னு வச்சிங்க, ஒன்றும் கூட நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீங்க. ஷியர். நீங்கள் வந்து இவ்வளவு இந்த வருஷத்துக்குள்ளே இவ்வளவு பணத்தை ஏர்ன் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணி பண்ணுங்க, நீங்கள் ஃபெயிலியர் ஆயிடுங்க, எதையுமே நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீங்க. அவர் சொல்கிறாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், எல்லாம் கொடுக்கப்படும், எல்லாம் கொடுக்கப்படும். ஆகவே உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், இயேசு எதுக்காக மரித்தார், உயிர்த்தார், எனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம், உங்களுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்னா, அவருக்காக செய்யலை, அவர் உங்களுக்காக செய்தார். உங்களுக்காக வந்தார், உங்களுக்காக பிறந்தார், உங்களுக்காகவே சிலுவை மரத்தில் மரித்தார், ரத்தம் சிந்தினார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார், எல்லாம் உங்களுக்காக. அப்போ வந்து அவர் எனக்காக வந்தார், எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார், இப்போ எனக்குள்ளே இருக்கிறார், இனி என்னை அழைத்து கொள்ளும்படி ஒரு நாள் இந்த உலகத்தில் எனக்காக வருவார். தான். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே நான் செய்வதெல்லாம் அவருக்காகவே மட்டும் இருக்கணும். நீங்கள் எதை செய்தாலும், வேதவசனம் சொல்லுது, நீங்கள் எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்க. ஏன்னா அவர் தான் இந்த நல்ல வாழ்க்கைக்கு உங்களை அழைத்திருக்கிறார். என்ன வாழ்க்கை? பாவத்தில் உழண்டு கிடந்த, பாவ உலகத்தில் கிடந்த உங்களை மீட்டெடுத்து நீதியும் பரிசுத்தமான வல்லமையான வாழ்க்கைக்கு, தேவனோட கைகோர்த்து வாழக்கூடிய வாழ்க்கைக்கு உங்களை அழைத்திருக்கிறார். ஆமென். உங்களை என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். இப்போ நீங்கள் யாருக்காக தான் வாழணும்? கர்த்தருக்காக தான் வாழணும். எதை செஞ்சாலும் கர்த்தருக்காக செய்யணும், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக செய்யணும்.
நீங்கள் செய்கிற எந்த கிரியைகளிலும் அவருடைய நாமம் தூசிக்கப்படக்கூடிய அளவுக்கு எதையுமே நீங்கள் என்ன செய்யக்கூடாது. பேச்சாக இருக்கட்டும், செயலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், அது எது ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், எதையும் செய்யுங்க, கர்த்தருடைய நாமம் அங்கே மகிமைப்படணும். நீங்கள் பேசும்போது கூட தேவனுடைய நாமம் என்ன செய்யுங்க, மகிமைப்படணும். அந்த அளவுக்கு தான் நீங்கள் செய்யணும். ஏமே ஹல்லேலூயா. இப்போ ரோமர் 6க்கு நாம் திருப்புவோம். ரோமர் 6க்கு திருப்புவோம். இயேசு எதுக்காக மரித்தார், எதற்காக உயிர்த்தார் என்கிறத பவுல் அங்கே தெளிவாய் சொல்லுகிறார். அவர் ரொம்ப தெளிவாக அதை கொண்டு வர்றார். ரோமர் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் திரும்ப வாசித்து பாருங்கள், ரொம்ப உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அருமையான ஒரு அதிகாரம், நல்ல சத்தியங்கள் நிறைந்த ஒரு அதிகாரம். ரோமர் 6:10 வாசிப்போம். அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். பாருங்க, அவர் என்ன செய்தாராம், ஒரே முறை மரித்தாராம். அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். ரைட்டா, ஒரே தரம் மரித்தார். இப்போ அதே போல நீதிக்கென்று தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். பாவத்துக்காக மரித்து, பாவத்துக்காக மரித்தார்னா பாவத்தை சிலுவையில் அழிக்கும்படியாகவே மரித்தார். அந்த மரணத்தினாலே பாவத்தை என்ன செய்தார், அவர் சிலுவையிலே அழித்து செய்தார். சிலுவையிலே ஒட்டுமொத்த உலகத்தின் பாவ சாபங்களை அழித்தார், பாவத்தை அழித்தார். அவர் மரித்தது பாவத்துக்கென்று. எதுக்கு பாவத்துக்கென்று? பாவத்தை அழிக்கணும். மனுஷனுடைய வாழ்க்கையை கெடுத்து போடுகிற பாவத்தை என்ன செய்யணும், அழிக்கணும். ஆகவே தான் பாவத்துக்காய் மரித்தார். நீதிக்கென்று பிழைத்திருக்கிறார். ரோமர் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்டோம் இல்லையா, என்ன சொல்லுது? அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாயும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாயும் என்ன செய்யுங்க. நீங்களும் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, பாடும்போதும் கிறிஸ்மஸ் பாடும்போது, ஈஸ்டருக்கு பாடும்போதெல்லாம் நம்ம எப்படி பாடுறோன்னா, அவர் இந்த உலகத்தில் பிறந்தார், பாலகனானார், அவர் அப்படின்னு சொல்லி பாடுறோம். அவர் பாலகனானா, அவர் பிறந்தார், அவர் மரித்தார், அவர் ரத்தம் சிந்தினார், அவர் உயிரோடு எழுப்பினார் அப்படின்னு அவருன்னு தான் நம்ம பாடிட்டு இருக்கோம். அவருக்காக அல்ல, எல்லாம் எனக்காக, உங்களுக்காக. எல்லாம் யாருக்காக? அவர் எனக்காக செய்து முடித்தது என்னுடையதான் மாறணும். செய்து முடித்தது உங்களுக்காக செய்து முடித்ததோட போயிடுச்சுன்னா பிரயோஜனம் இல்லை. யாருக்காக செய்தாரு? அப்ப யாருக்கு வந்து சேரணும்? 4 ஏக்கருக்கு குழந்தையா இருக்கும் போதே எழுதி வச்சிட்டாருன்னா கடைசியில் யாருக்கு போய் சேரணும்? குழந்தையா இருக்கிறது மெச்சூரிட்டி ஆனவனு போய் சேர்ந்துடணும். இப்போ நம்மெல்லாம் வந்து அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவர் ஏற்கனவே நமக்காக செய்து முடித்திருக்கிறார். இப்போ அது என் வாழ்க்கையில் வந்து என்ன செய்யணும்? பழிக்கணும், எனக்கு சொந்தமானும். இதுதான் அதுக்கு உங்களுக்கு சம்பந்தம். மரித்தார், உயிர்த்தெழுந்தார்னா எனக்கு என்ன சம்பந்தம்? மரித்ததும் உங்களுக்காக, உயிர்த்ததும் உங்களுக்காக. திட்டம் வந்து இப்போ உங்களுக்கு சொந்தமாகணும். உங்களுக்காக ஒன்று செஞ்சிருக்கிறாருன்னா அது இப்போ உங்களுக்கு சொந்தமாக மாறணும். அதுக்கு தான் ஆவியானவர் உதவி செய்கிறார். அப்போ அவர் மரணத்தினால எதையெல்லாம் செய்து முடித்திருக்கிறாரோ, தமது உயிர்த்தெழுதலினாலே அதை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். மரணத்தினாலே எதை சாதித்தாரோ அதை நம்முடைய வாழ்க்கையில சாத்தியமாக்க விரும்புகிறார். மரணத்தினாலே சாதித்ததை நம்முடைய வாழ்க்கையில சாத்தியமாக்க விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப பாவத்திற்கு அதாவது பாவத்தின்படி பிழைப்பதற்கு நீங்கள் பாவத்திற்கு கடனாளிகள். நீங்க பாவம் செய்வதற்கு நீங்க பாவத்துக்கு கடனாளிகள் அல்ல. பாவத்திலிருந்து பாவத்தை அழித்து நிர்மூலமாக்கி அந்த பாவத்திலிருந்து உங்களை கம்ப்ளீட்டா உங்களை என்ன பண்ணிட்டாருங்க? மீட்டு கொண்டார். நீங்க எல்லாமே மறுபிறப்படைந்த மீட்டு கொண்டவர்கள். ஏங்க நான் இப்போ தாங்க சபைக்கு இல்லை ஆவியில் நீங்கள் மறுபடியும் பிறந்துட்டீங்க.
இவங்கெல்லாம் வந்து ஏற்கனவே பிறந்திருக்கிறாங்க. நீங்கள் உங்கள் ஆவியில் நீங்கள் பிறந்துட்டீங்க. ஆவியில் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால இயேசுவின் பிள்ளை ஆகிட்டீங்க. நீங்கள் வெளி உலகத்துக்கு தெரியாமல் இருக்கலாம், நீங்கள் சபைக்கு போகாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் ஆவியில் தேவனுக்கும் உங்களுக்கு தொடர்பு இருக்குது. தேவனோட நீங்கள் பேசுகிறீங்க, தேவனும் உங்களோட பேசுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ இயேசு சிலுவையில் பாவத்தை அழிக்கிறார், சிலுவையில் ஜெயிக்கிறார். செய்து முடித்ததை நம் வாழ்க்கையில் எப்படி செயல்படுத்துகிறார், சாத்தியமாக்குகிறார். செய்து முடித்ததை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி செயல்படுத்துகிறார். செயல்படுத்துறதான முக்கியம். எழுதி வச்சுட்டு அப்படியே அவரே போயிட்டாருன்னா அப்புறம் 4 ஏக்கர் யார் எடுப்பா? எவனா ஒருத்தர் எடுத்துட்டு போவான் இல்லையா? எழுதி வச்சவர் பிள்ளை மெச்சூர் ஆனவுடனே வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு உன் பேரில் எழுதி வச்சிருக்கிறேன், இந்த பத்திரம் இந்த எல்லாத்தையும் டாக்குமெண்ட்லாம் கொடுத்துட்டு போயிட்டாருன்னா அவன் பிரயோஜனப்படுவான் இல்லையா? அதே போல் சிலுவையில் செய்து முடித்துட்டாரு. செய்து முடித்து நம்முடைய வாழ்க்கையில் சொந்தமாகலைன்னா அதை நம்ம அனுபவிக்க எப்படி அப்போ அதை செயல்படுத்துகிறார், சாத்தியமாக்குகிறார் நம்முடைய வாழ்க்கையில்? 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அதாவது அவருடைய வசனம் சொல்லுது பாருங்க, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு. சொல்லுங்க, நாம் அப்படின்னா நான் என் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே அவருடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். எதுக்கு சுமந்தாரா? நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி. நாம பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி நம்முடைய பாவங்களை எல்லாம் அவருடைய சரீரத்தில் சுமந்தாராம். அப்ப அவர் சுமந்ததே எனக்காக. அவர் சாக வேண்டிய இடத்துல, அதாவது நாம சாக வேண்டிய இடத்துல அவர் செத்தாரு. அப்ப என்ன கணக்கு? நம்மளும் செத்தது மாதிரி தான், ரைட்டா? அப்போ அவர் உயிரோடு எழும்பின அந்த இடத்துல அது அவருக்காக உயிர் தெழுதல் இல்லை, நமக்காக உயிர் தெழுந்திருக்கிறார். அப்போ நாமளே அந்த இடத்துல உயிரோடு எழும்பினதாக அர்த்தம். எண்ணிக்கொள்ளுங்கள், நினைத்து கொள்ளுங்கள், விசுவாசியுங்கள். அப்போ அது நீங்க செய்ததாகவே அர்த்தம். யார் செய்ததாக அர்த்தம்? ரைட்டா? அப்போ 1 பேதுருவில் நமக்காக செய்தார் என்று பார்க்கிறோம். நமக்காக அவர்னு இல்லை, நமக்காக செய்தார் என்று பார்க்கிறோம். நம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி தான் அவர் அப்படி செஞ்சார். நம்ம பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி தான் அவர் அப்படி செய்தார். அப்ப பாவங்களுக்கு செத்துன்னா என்ன அர்த்தம்? தவறானவைகளுக்கு நாம் செத்திருக்கிறோம், சரியானவைகளுக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம்? பிழைத்திருக்கிறோம். இதுதான் அந்த அர்த்தம். அவர் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறார். அப்போ நானும் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறேன். அப்போ பாவத்துக்கு மரித்து அப்படின்னு அதை எடுத்துக்கணும். பாவத்துக்கு மரித்துனா என்ன அர்த்தம் அப்படின்னா, பாவத்துக்கு மரித்து அப்படின்னா டெட் டு சின். பாவத்துக்கு மரித்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு மனுஷன் அதாவது ஒரு மரித்து போன ஒரு மனுஷன் எதையுமே செய்யவே, அதான் உதாரணத்துக்கு இது ஒரு பிரமாணம். மரித்தவன் மரித்து போனான், அவன் எதாவது செய்ய முடியுமா? இப்போ உதாரணம் சொல்ல போனால், நல்லா பாண்டிச்சேரியில் காலையிலே மத்தியானம் சாயங்காலமும் குடிச்சிக்கிட்டே இருக்கிறார் ஒரு குடிமகன். நல்லா குடிக்கிறார், ரைட்டா? இவருக்கு ஒரு பெரிய நண்பர் குழுவே இருக்குது. குடிக்கிறதுக்குன்னே குடிமகனுங்கள்லாம் சேர்ந்து ஒரு குழுவாக என்ன செய்கிறாங்க? குடிக்கிறான். அப்போ இந்த குடிமகன்லாம் ஒரு குடிமகன் இறந்துட்டான். 10 குடிமகனுங்கள்லாம் ஒருத்தர் இறந்துட்டான். இப்போ 9 பேர் இருக்கான். இப்போ 9 பேரும் நம்ம தலைவர் நம்மளோட குடிச்சிட்டு இருந்தார், இப்போ அவர் செத்து போயிட்டாரு, அடக்கம் பண்ணியாச்சு அப்படின்ட்டு எல்லாரும் போய் அவர் இருந்திருந்தா குடிச்சிருப்பாரு அப்படின்ட்டு அவர் தலைமாட்டில் போய் அந்த பீரையும் சாராயத்தையும் ஊற்றி வைக்கிறான். அவர் குடிப்பார். அப்போ ஊற்றி வைக்கிறான். நம்மளோட சேர்ந்து எத்தனை வருஷம் குடிச்சாடுறா அவரு? சரி, நாம தான் குடிச்சிட்டு இருக்கோம், அவருக்கும் கொஞ்சம் ஊற்றி வைப்பா தலைமாட்டிலன்னு ஊற்றி வைக்கிறான். குடிப்பார் அவரு?
குடி என்கிற பாவத்தை செய்து அவன் மரித்து போனதுனால இனி அந்த பாவத்தை என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. அப்போ நீங்க பாவத்துக்கு மரித்திருக்கீங்க அப்படி சொன்னா நீங்களும் பாவத்தை என்ன செய்ய முடியாது. அப்ப நீங்க எதுக்கு மரித்திருக்கிறீங்க? பாவத்துக்கு மரித்திருக்கீங்க. தவறான காரியங்களை பாவத்தை செய்ய முடியாதபடிக்கு அதுக்கு மரித்திருக்கிறீங்க. இயேசு பாவத்துக்கு மரித்தது போல நீங்களும் பாவத்துக்கு, அப்ப பாவத்துக்கு மரித்திருக்கிறதுனால பாவம் உங்களால என்ன செய்ய முடியாது, ரைட்டா? பாவம் செய்ய முடியாது. பாவத்துக்கு மரித்து என்று சொன்னால் நாம் நம்முடைய பாவங்களுக்கு மரித்து இருக்கிறோம், ஆனா நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். நியாயமான சரியான காரியங்களை செய்ய பிழைத்திருக்கிறோம். அப்ப நியாயம் ரட்சிக்கப்பட்ட எவனும் நியாயமா நீதியா செயல்பட முடியுது, தான தர்மம் பண்ண முடியுது, நல்ல கிரியை செய்ய முடியுது. ஆனா பாவம் என்ன செய்யும்ல? நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, அவர் எனக்காக அதை செய்திருக்கிறார், இப்ப எனக்குள் வந்து என்னை செய்ய வைக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எனக்காக செய்தார், இப்ப எனக்குள்ள வந்து என்னை, அதான் ஆவியானுடைய உதவி. ஆமென், ஹல்லேலூயா. நாம் சரீரத்தில் உயிரோடு தான் இருக்கிறோம். ஆமா, நம்ம எல்லாரும் உயிரோடு தான் இருக்கிறோம். எத்தனை பேர் கை தூக்குறீங்க? எல்லாருமே சரீரத்தில் உயிரோடு தான் இருக்கிறோம், சபைக்கு வந்திருக்கிறோம். ஆனா பாவத்துக்கு மரித்திருக்கிறோம். நம் சரீரங்களில் உயிரோடு இருந்தாலும் பாவத்துக்கு மரித்திருக்கிறோம். ஒருத்தர் சொல்றாரு, நான் செத்துட்டேன்னு நினச்சிக்கோ, அவ்வளோதான் போ, இனிமே நான் செத்துட்டேன், அவ்வளோதான், இனிமே என் பக்கம் நீ வராத, நான் உன் வீட்டு பக்கம் வர மாட்டேன், நான் செத்துட்டேன்னு நினச்சிக்கோ, செத்துட்டேன்னு நினச்சிக்கோ. இப்போ 11 ரோமர் 6:11 வாசிங்க. நாம் பாவங்கள் இல்லை இல்லை இது ரோமர் 6:11 வாசிங்க. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். பாருங்க, அவர் பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிற தேவனுக்கென்று சொல்லிட்டு, அப்படியே சொல்லுங்க, அப்படியே எப்படியே, அப்படியே நானும்னா எப்படியே நானும், அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கலாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். நீங்க செய்யல, நீங்க மரிக்கல, நீங்க உயிர், அவர் தான் மரித்தாரு, அவர் தான் உயிர் தெழுந்தாரு. ஆனா இன்னைக்கு அதை நீங்க மரித்ததாக, நீங்க உயிர்த்ததாக எண்ணிக்கொள்ளுங்கள். எண்ணிக்கொண்டு அப்படியே விசுவாசிங்க. நான் பாவத்துக்கு மரிச்சிட்டேன். ஞானஸ்தானம் நடக்கும்போது என்னது, உள்ள தண்ணிக்குள்ள நீங்க உள்ள போகும் பொழுது, மூழ்கும் போது என்ன சொல்லி நீங்க மூழ்குறீங்க, என்ன சொல்லி உங்களை மூழ்க வைக்கிறாங்கன்னா அதுதான் அந்த எமர்சன் பேப்டிசம், அதான் முக்கியம். மூழ்கும் போது என்ன சொல்லி மூழ்கிறோன்னா, ஆண்டவரே நான் பாவத்துக்கு மரிச்சிட்டேன், நான் உள்ள போயிட்டேன், மரிச்சிட்டேன், அடக்கம் பண்ணப்பட்டேன். ஆளே உள்ள தண்ணிக்குள்ள உள்ள போயிடுறாங்க, ஆளே அப்படியே அடக்கம் பண்ணப்பட்டது மாதிரி நான் பாவத்துக்கு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டேன். இனி மறுபடியும் எழும்பும் போது நீதிக்காக எழும்புகிறேன், தேவனுக்காய் மட்டும் வாழ்வேன். கிறிஸ்துவுக்காக நீதியோடு பரிசுத்தத்தோடு நான் தேவனுக்காக மட்டும்தான் வாழுவேன். நான் பாவத்துக்கு நீ வாழ மாட்டேன், நான் பாவத்துக்கு வாழ்றதுக்கு நான் கடமையானி கிடையாது அப்படின்றதான் அர்த்தம், ஞானஸ்தானத்தின் அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப எண்ணிக்கொள்ளுங்கள், நீங்க செய்யல, அவர் தான் செஞ்சாரு, நான் செய்ததாக எண்ணிக்கொள்ளுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. நான் உயிரோடு இருக்கிறேன். அதாவது பாவத்துக்கு மரித்தது என்றால், தவறு செய்கிற எவன் மரித்தாலும் அந்த தவறை திரும்ப செய்ய முடியாது. நான் சொன்னதான் உதாரணம், குடிக்கிறவன் இறந்துட்டான்னா திரும்பி என்ன செய்ய முடியாது, குடிக்க முடியாது. அப்போ நீங்களும் நானும் பாவத்துக்கு மரித்துட்டோம்னா எந்த தவறான காரியங்களையும் செய்ய முடியாது, எந்த தவறான காரியங்களையும் செய்ய முடியாது. இப்போ இன்னும் ஒரு கூடுதலாக ஒரு தான் சொல்கிறேன், நான் உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டு தேவ ஆவியினால் ஒருத்தன் நடத்தப்படுவானால், நான் தான் சொல்லிட்டு நிறைய நேரத்தில் நான் உண்மையான கிறிஸ்தவனை பற்றி சொல்கிறேன்னு சொல்லுவேன். நான் உண்மையிலே இந்த கூட்டத்தில் ரட்சிக்கப்பட்டு நீங்கள் தேவ ஆவியானவரால் நடத்தப்படுவது உண்மையானால் நீங்கள் பாவம் செய்ய முடியாது, ரைட்டா?
பாவம் செய்தாலும் முயற்சி பண்ணி தான் பாவம் செய்யணும். முயற்சி பண்ணி பாவம் செய்தாலும் கண்டினியூவாக செய்ய தொடர முடியாது. தொடர்ந்து செஞ்சால் அவனுக்கு தூக்கம் வராது. நீ அப்போ போய் எழுந்து உட்காந்துக்குவ, குத்தப்படுவான். நடக்கும் போதும் படுக்கும் போதும் குத்தப்படுவான். குத்தப்பட மறுபடியும் அந்த பாவத்தை உன்னால் என்ன செய்ய முடியாது, செய்யவே முடியாது. ஆனால் பாவ பிரமாணத்துக்கு உட்பட்ட காலத்தில் நீங்கள் பாவத்தை ரொம்ப விடுதலையாக செய்வீங்க. நீதியை நினைச்சாலும் முயற்சி பண்ணாலும் நீதி செய்ய முடியாது. பாவ பிரமாணத்தில் நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு பாவிகளாகவே வாழ்ந்த போது, பிசாசோடு கை கோர்த்து வாழ்ந்த போது, நீங்கள் பாவத்தை விடுதலையோடு செய்வீங்க. நீதியை செய்யணும்னு நினைச்சா கூட ரொம்ப கஷ்டம். அதை மீறி சிலர் என்ன பண்ணுவான்னா, அன்னதானம் பண்றேன், நான் தான தர்மம் பண்றேன், 4 காரியம் தெரிஞ்சு செய்வான், முயற்சி பண்ணி பண்ணுவான், அப்புறம் கண்டினியூ பண்ண மாட்டான். அதே போல உண்மையிலே நீங்க ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்படுவீர்களே ஆனால் நீங்க பாவம் செய்ய முடியாது. பாவம் செஞ்சாலும் முயற்சி பண்ணி தான் போய் பாவத்தை செய்யணும். படபடன்னு கை காலம் ஆடி போய் பாவம் செய்வீங்க. அதுக்கடுத்து நைட்டு பெட்டில் ஓடி உட்காந்துக்கிட்டு முழங்கால் போட்டுக்கிட்டு, ஆண்டவரே, ஐயோ ஆண்டவரே, நான் மன்னிச்சிடுங்க ஆண்டவரே, தெரியாத பண்ணிட்டேன் ஆண்டவரே அப்படின்னு அப்படியே பாப்பான்னு ஜெபம் பண்ணிட்டு அழுதுகிட்டே போய் படுப்பீங்க. எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கு? இருக்கா இல்லையா? ஆனால் நீங்கள் உங்கள் ரட்சிப்புல ஒரு பிரச்சனை இருக்கு, சரியாக ரட்சிக்கப்படல, தேவ ஆவியானவரால நடத்தப்படலைன்னு சொன்னால் தைரியமா இல்லை, பாவமே வாழ்க்கையாக இருக்கும். நீதியை நியாயத்தை நினைச்சா கூட என்ன செய்ய முடியாது. முயற்சி பண்ணி தான் சபைக்கு வரணும். முயற்சி பண்ணி தான் ஒரு 10 நிமிஷம் ஜெபிக்கணும். ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கணும். 5 நிமிஷம் ஜெபிச்சாலும் 5 மணி நேரம் ஜெபிச்சது மாதிரி இருக்கும். உங்களால் ஜெபிக்க முடியாது, நீதி செய்ய முடியாது, சபைக்கு வர முடியாது, ஆவிக்குரிய விதத்தில் பைபிள் வாசிக்க முடியாது, நீங்கள் ஒரு செய்தியை கூட ஒரு முழுமையை கேட்க முடியாது. ஆனால் தேவ ஆவியானவரால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் அதை சும்மா சாதாரணமாக செய்யலாம். தடைகள் வரும், ஆனாலும் செய்யலாம், மேற்கொள்ள முடியும். அந்த பலன் இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ dead what is wrong, alive what is right. பாவத்துக்கு மரித்தவர்களா இருங்கள். இப்போ கூட ஆண்டவர் சொல்ற, பாவத்துக்கு நீங்க எப்படி இருங்க, மரித்தவர்களாவே இருங்க, நல்லது. அதே போல நீதிக்கு எப்படி இருங்க, பிழைத்து உயிரோடு இருக்கிறவர்களா இருங்க. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ பாவத்துக்கு நான் மரித்தவனை போல இருக்குன்னு நினைக்கிறேன், நீதிக்கு பிழைத்தவனா இருக்குன்னு நினைக்கிறேன். இதான் தேவ சித்தமோ தேவ திட்டமோ அது எனக்குள்ள நிறைவேறுது, நான் அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், இப்போ பாவத்துக்கு மரித்தவனாக நீதிக்கு பிழைத்திருக்கிறவனாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், நீங்களாம் நினைக்கிறீங்க. ஆனால் அதை நம்மால செய்ய முடியுமா? நாம் வாழ்கிற உலகம் பாவமான உலகம். இப்போ நாம் இப்படி வாழ முடியுமா, சாத்தியமா அப்படின்னு சொன்னால், சிலர் அப்படி முயற்சி பண்ணுறாங்க தாங்களே. நான் இந்த காரியத்தெல்லாம் செய்ய மாட்டேன் பிரதர், நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன், இதை செய்ய மாட்டேன், அதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பல்ல கடிச்சிக்கிட்டு கொஞ்சம் தாக்கு பிடிச்சி ஓடுவான். நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு உண்மையை சொல்கிறேன் பாருங்க. உங்களுடைய சுய சித்தத்தை விட, சுய சித்தம்ன்றது நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன், நான் இந்த பாவத்தெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்ற ஒரு சுயசித்தம். சுயசித்தத்தை விட பாவத்தின் வலிமை பெருசா இருக்கு. சுயசித்தத்தை விட பாவத்தின் வலிமை, நம்முடைய வில் பவரை விட அந்த பாவத்தினுடைய சக்தி பெருசா இருக்கு. அப்ப வில் பவர்ல என்னுடைய சித்தம் கொண்டு என்னுடைய பலத்தில் செய்ய முடியுமானா முடியாது. அது வேத வசனத்தின்படி நிறைவேற்றப்பட்டு ஆவியானவர் எனக்குள்ள அதை நிறைவேற்றணும், சிலுவையில் எல்லாம் செய்து முடிக்கப்பட்டதோ அது என் வாழ்க்கையில் நிறைவேற்றணும்னு ஆவியானவர் எனக்குள்ள எனக்கு ஹெல்ப் பண்றாரு. ஏன்னா அதை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்கு அவர் வழிவகை செய்கிறாரு. அவரு தான் அதை நமக்குள்ள கொண்டு எப்படி செயல்படுத்தணுமோ செயல்படுத்துவாரே அல்லாமல் நாமவே அதை என்ன செய்ய முடியாது. நம்ம வில் பவர்ல, நம்முடைய சுயசித்தத்தில் இந்த தவறான காரியத்தில் செய்ய மாட்டேன்னு என்ன செய்ய முடியாது. சிலர் ஆனால் நிற்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட அளவு நின்றுட்டு அவங்களும் கொஞ்சம் டவுன் ஆயிடுறாங்க.
ஆனா எப்படி? பவுல் எடுத்துக்கிறோம் ஒரு உதாரணம். பவுல் சொல்றாரு, நான் நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆனால் என்னால் என்ன செய்ய முடியல. சொல்றாரு, நன்மைனா என்னன்னு தெரியும் எனக்கு, நன்மை செஞ்சா என்ன பிரதிபலன் உண்டுன்னு எனக்கு தெரியும், எனக்கு எல்லாமே தெரியுது, தெளிவா இருக்கேன். ஆகவே நான் நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனாலும் என்னால் என்ன செய்ய முடியல, நன்மை செய்ய முடியல. ஆனா ஒவ்வொரு நாளும் நான் தீமை செய்யக்கூடாதுன்னே நான் நினைக்கிறேன், ஆனா எதை தான் செய்து கொண்டே இருக்கிறேன். எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு அதான் திரும்ப திரும்ப செய்யறேன். எதை செய்யணும்னு நினைக்கிறேனோ, நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன், முடியல. தீமை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், செய்யறேன். அப்ப அவர் சொல்றாரு, எனக்குள்ள ஒரு பலன் இருக்கிறது, எனக்குள்ள ஒரு பலன் இருக்கிறது. அந்த பலன் என்ன செய்யுது, என்னை நன்மை செய்யக்கூடாதபடிக்கு, நன்மை செய்ய எனக்கு உதவி செய்யாம தீமை செய்வதற்கு மட்டுமே எனக்கு உதவி செய்கிறது. நன்மை செய்வதற்கு எனக்கு உதவி செய்யறது இல்லை. ஒரு ஒரு சக்தி, ஒரு வல்லமை எனக்குள்ள இருக்கு. அதான் பாவ பிரமாணம். பாவ பிரமாணம் என்கிற ஒரு பிரமாணம், ஒரு வல்லமை எனக்குள்ள இருக்குது. அந்த வல்லமை என்னை எப்படி நடத்துதுன்னா, நன்மை செய்வதற்கு எனக்கு உதவி செய்ய மாட்டேங்குது, தீமை செய்யறதுக்கு மட்டும் உதவியா இருக்கு. ரைட்டா? நன்மை செய்ய போனா தடுத்துருது, தீமை செய்யும் போது என்னை நடத்த, தீமை செய்யும் போது செய்யறதுக்கு உதவி செய்யுது. அப்போ கிறிஸ்து சிலுவையில் என்ன சாதித்தார்னா, இதை தான் சாதித்தார். எந்த ஒரு பிரமாணம், பாவ பிரமாணம் பவுல நன்மை செய்ய விடாம தீமை செய்ய உதவி செய்ததோ, அப்ப தேவனை செய்யற அதை அழித்து, பாவத்தையும் அதன் கிரியைகளையும் அழித்து, தேவன் அந்த திட்டத்தை பாஸ் பண்ணுவது நிமித்தமாக எனக்கு ஒரு வல்லமை கொடுக்கிறார், எனக்கு ஒரு பலன் கொடுக்கிறார். ரட்சிப்பின் பலன், ரட்சிப்பின் வல்லமையை கொடுக்கிறாரு. அப்படிப்பட்ட வல்லமையை பெற்றுக்கொண்டு தான் பவுல் சொல்றாரு, இனி சொல்லுங்க, இனி என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ரட்சிக்கப்பட்ட பின்பு இந்த ரட்சிப்பின் மூலமாக சிலுவையில் செய்து முடிக்கப்பட்ட அதனுடைய நிறைவாக தேவன் ரட்சிக்கப்பட்டவர்களை பலப்படுத்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ இவங்க என்ன செய்யுது, இவன் என்ன நினைக்கிறான், அதை செய்ய, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் நான், எல்லா நன்மைகளையும் நீதியும் பரிசுத்தமாக என்னால் செய்து நிறைவேற்ற முடியும். அநியாயமா, அநீதியா, தவறான விதத்தில் என்னால் செய்யவே முடியாது. தேவன் ஒரு பலன் கொடுத்திருக்கிறார். எப்படி பிசாசு அவனுடைய பலத்தை எனக்குள்ள வைத்து நன்மை செய்ய தடுத்து தீமை செய்ய தூண்டினானோ, அதே போல இயேசு கிறிஸ்துவினுடைய பலன் என்னை தீமை செய்ய தடுத்து நன்மை செய்ய ஏவுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப நான் சிலர் சொல்றாங்க, இப்படி ஏதோ நம்மளை பற்றி சொல்றாங்க, நம்மளை பற்றி பேசுறாங்க. அப்ப நம்ம என்ன சொல்றோம், ஆண்டவரே என்னை குறித்து அவங்க தவறான பேசுறாங்க, தவறாக யோசிக்கிறாங்க ஆண்டவரே. ஆகவே அவர்கள், அதாவது நான் அவர்களுடைய தீமையினால் வெல்லப்படாமல் அந்த தீமையை நான் நன்மையினால் வெல்லும்படியான பலன் எனக்கு கொடுத்திருக்கிறேன். அவங்க எனக்கு தீமையா பேசுறாங்க, தீமையா யோசிக்கிறாங்க. அவர்கள் நினைக்கிற தீமை என்ன தீமையினால் வெல்லப்படாமல் எனக்குள்ள இருக்கிற பலத்தினால தீமையை கூட நன்மையினால் வெல்ல என்னால் முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இதை எப்படி பிராக்டிக்கலா நம்ம கொண்டு வர்றது? பிராக்டிக்கலா இது பாவத்துக்கு மரித்து நீதிக்கு மாத்திரம் நான் பிழைத்திருக்கிற இந்த அனுபவத்தை எப்படி பிராக்டிக்கலா கொண்டு வர்றது? இது சாத்தியமா இது? அப்போ பாவ பிரமாணம்னு ஒன்று இருக்கு, நீதியின் பிரமாணம்னு ஒன்று இருக்கு. அப்போ பவுல் பாவ பிரமாணத்துக்கு உட்பட்டு இருந்த காலத்தில் அவனால என்னதான் செய்ய முடிஞ்சது? பாவம் செய்ய முடிஞ்சது, நன்மை செய்ய முடியல. எப்போ அவன் நீதியின் பிரமாணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தானோ அப்பதான் நீதியை மட்டும் செய்ய முடிஞ்சது, பாவத்தை அவனால செய்ய முடியல, பாவத்தை ஜெயிக்க முடிஞ்சது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இந்த காலவெளியில் பாவ பிரமாணத்துக்கா நீதியின் பிரமாணத்துக்கா என்று சொன்னால், கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்க நீங்க நீதியின் பிரமாணத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஆமென், ஹல்லேலூயா. நீதியின் பிரமாணத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ரோமர் 6:13 வாசிப்போம். நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்பு கொடாமல், நீங்கள் உங்கள்
உங்களுடைய அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக ஒப்பு கொடுக்காமல், பாவத்திற்கு ஒப்பு கொடாமல், உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். உங்க அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக ஒப்பு கொடுக்காம நீதியின் ஆயுதங்களாக ஒப்பு கொடுக்கும் பொழுது நீங்க நிச்சயமா நீதியின் வாழ்க்கையை, பரிசுத்தமான வாழ்க்கையை நீங்க வாழ முடியும். இப்ப அவர் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு. ஆவியானவர் அதை உங்களுக்கு நிறைவேற்றும்படியாய் வந்து வேலை செய்கிறாரு. இப்ப ஆவியானவர் உங்களிடத்துல சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, இப்ப நான் ஆவியானவர் தான் உனக்குள்ள வந்து வேலை செய்யறேன், உனக்கு உதவி செய்யறதுக்கு சிலுவையின் திட்டத்தை உனக்குள்ள பாஸ் பண்ணி பழைய நிலைக்கு உனக்கு கொண்டு போறதுக்கு தான் நான் வேலை செய்யறேன். ஆனாலும் நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. இப்ப ஆவியானவர் செய்யறது ஆவியானவர் செய்வாரு. பழைய நிலைக்கு நம்ம போறதுக்கு, அந்த பரிசுத்தமான நிலைக்கு, தேவன் பரிசுத்தர், அதே போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் சொல்லப்பட்ட வசனத்தின்படி நாமளும் அவர் நிலைக்கு நம்ம அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் இருப்பதற்கு ஆவியானவர் உதவி செய்கிறார், பலன் அளிக்கிறார். ஆனா ஆவியானவர் ஏவுகிற ஒரு காரியம், உனக்கு முன்பாக பாவ பிரமாணத்தையும் நீதியின் பிரமாணத்தையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன். அப்படின்னா அநீதியின் பிரமாணத்தையும் நீதியின் பிரமாணத்தையும் உனக்கு முன்ன வைக்கிறேன். எதை நீ தெரிந்து கொள்கிறாய்? அதாவது கர்த்தர் என்னதான் செய்து முடித்திருந்தாலும் நமக்கு ஒரு தெரிந்து கொள்ளுதல் உரிமை இருக்கு, ஃப்ரீவில் இருக்கு, சுய விருப்பம். ஃப்ரீவில் அவர் நம்ம கொடுத்துருக்கிறார். அதை எப்பவுமே கை வைக்க மாட்டார், அதில் எப்பவுமே அவர் தலையிட மாட்டார். எல்லாத்தையும் செய்து முடித்து ஆவியானவர் அனுப்பிட்டாரு. ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய அந்த சிலுவையின் திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வந்து உதவி செய்கிறாரு. இப்ப நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம், நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீதியா அநீதியா நீங்க தெரிந்து கொள்ளணும். நீங்க எதை தெரிந்து கொள்கிறீர்களோ அது உங்க வாழ்க்கை நடக்கும். நீங்க எதை தெரிந்து கொள்கிறீர்களோ அது அவங்க வாழ்க்கையில நடக்கும், வேற எதுவும் நடக்காது. தேவனே சிலுவையில் என்னதான் செய்து நிறைவேற்றி இருந்தாலும் அதை உங்க வாழ்க்கையில வந்து மெய்யான விதத்தில் நிறைவேற்ற ஆவியானவர் உங்களுக்குள்ளே வேலை செய்தாலும் ஆவியானவர் உங்களுடைய சுய சித்தத்துக்கு மரியாதை கொடுத்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நீ நீதியின் பிரமாணத்துக்கு, அதாவது நீதிக்கு நீ உன்னை ஒப்பு கொடுக்குறியா, அநீதிக்கு ஒப்பு கொடுக்குறியா? எதை சூஸ் பண்ற? அநீதியான வாழ்க்கை வாழணும்னே நினைக்கிறியா, இல்ல நீதியான வாழ்க்கைக்கு வந்து தேவனை போல பரிசுத்தம் நீதியுமாக வாழணும்னு நினைக்கிறியா? அப்படின்னு அவரு சொல்லும்போது நாம் இப்ப தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய நேரத்தில் வந்திருக்கோம். அப்ப எதை தெரிந்து கொள்ளுகிறோம், எதை நாம் சூஸ் பண்றோம்? அப்பதான் ரோமர்ல 6:13 சொல்றாரு, நீங்க என்ன செய்யுங்க, உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். நீங்க அப்படி ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா நிச்சயமா நீங்க பாவத்துக்கு மரித்தவர்களாக நீதிக்கு மட்டும் பிழைத்தவர்களாய் வாழ்வீங்க. அவங்க வாழ்க்கையில வந்து செயல்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பாவம் செய்கிறதுல கூட ஒரு சந்தோஷம் இருக்கு. பாவம் செய்கிறதுல கூட சந்தோஷம் இருக்கு. ஆனா நீதி செய்கிறதுல அதை விட பெரிய சந்தோஷம் இருக்கு. எப்பவுமே சிறியதை அல்ல, அல்பமானதை அல்ல, விசேஷமானதை பற்றி கொள்ளுவர்களாக சூஸ் பண்றவங்களா இருக்கணும். சூஸ் பண்ணணும், மேலானவங்களை சூஸ் பண்ணணும், சூஸ் பண்ணணும், சிறந்ததை சூஸ் பண்ணணும். நம்ம எதையுமே சூஸ் பண்ணணும், பெஸ்ட் சூஸ் பண்ணணும். இதை தான் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போ மோசே எப்படி சூஸ் பண்ணாரு? மோசே வந்து பார்வோன் குமாரத்திக்கு வளர்க்கப்பட்ட குமாரன். வளர்க்கப்பட்டது, பிறந்தது வேற, ஆனா வளர்க்கப்பட்ட அடிப்படையில் பார்க்கும்போது அவர் எதுக்கு சொந்தக்காரரு? எகிப்தினுடைய பார்வோன் அரண்மனைக்கு சொந்தக்காரர். ஏன்னா ராஜகுமாரத்தினுடைய மகன், பெரிய இடத்துல இருக்கிறாரு. அப்பதான் அவர் சொல்றாரு, வாசித்து முடிப்போம் 2 வசனம், எபிரேயர் 11:25. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும், அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு, இதை ஒரு வார்த்தை எடுத்துக்கிறோம், அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம்.
அதுக்கு எடுத்து கீழே சொல்றாருன்னா, அவர் எகிப்தினுடைய அந்த அந்த பார்வனுடைய அரண்மனைக்கு அவர் என்ன பண்றாரு, சொந்தக்காரா இருக்கிறாருன்னா வசனம் சொல்லுது அது கீழே. ஆனா எகிப்திலே பார்வோனுடைய குமாரத்தின் மகனாக இருப்பதை பார்க்கலாம், அந்த சந்தோஷத்தை பார்க்கலாம். நான் இஸ்ரவேல் ஜனங்களோடு, தேவனுடைய ஜனங்களோடு இருப்பதை விரும்புகிறேன். எப்படி சூஸ் பண்றாரு பாருங்க. அப்படி அவர் சூஸ் பண்ணினதுனால வேதவசனம் சொல்லுது, வாசிக்க வேண்டாம், யாத்திரா 33:11, ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல, ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார், இந்த மேன்மையை பெற்றுக்கொண்டான். அது மாத்திரமல்ல, செங்கடலையே பிளக்கக்கூடிய அளவுக்கு இவன் மேன்மையுள்ளவனா இருந்தான். அதே போல 6 லட்சம் மக்களை வனாந்தரத்தில் நடத்துகிற ஒரு பெரிய மனுஷனா இருந்தான், பெரிய கனமுள்ளவனா இருந்தான். மோசே இயேசு கிறிஸ்துவுக்கு ஈக்குவலானா. இயேசு கிறிஸ்து எப்படியோ அப்படியே மோசையும் அவருக்கு ஈக்குவலா, வேற யாருமே ஈக்குவல் இல்லவே. இயேசுவோடு ஒப்பிடத்தக்கவர் இந்த உலகத்தில் ஒருவருமே கிடையாது, மோசையை தவிர. அவ்வளவு கனமும் மகிமை உள்ளவனாய் கர்த்தர் மாற்றினார். அவன் எப்படி சூஸ் பண்ணாம, அரண்மனை வேண்டாம், இந்த அல்ப சந்தோஷம் வேணாம், என் தேவனோடு என் தேவன் ஜனங்களோடு இருப்பதை விரும்புகிறேன். அப்படி எடுத்ததுனால அவனை தூக்கி மேலே வச்சிட்டார். நானும் சொல்றேன், பாவம் செய்கிறது சந்தோஷமா இருக்கும், ஆனால் ரொம்ப ஷார்ட் டைம், அல்பமானது, கொஞ்ச நேரம் சந்தோஷம். ஆனால் தேவனோட நீதியாய் வாழ்வது நித்திய சந்தோஷம், நித்திய நித்தியமா, உலகத்திலும் சந்தோஷம், நித்திய நித்தியமாய் சந்தோஷம். கடைசி ஒரு வசனம், சங்கீதங்கள் 84:10, 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது, ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படியிலே காத்திருப்பதை தெரிந்து கொள்வேன். சொல்றாரு, 1000 நாட்களை பார்க்கலாம், 1000 நாட்களை பார்க்கலாம் உமது பிரகாரங்களில். அப்படின்னு என்ன அர்த்தம்? 1000 நாள் தவற வாழ்வதை பார்க்கலாம், உம்முடைய வார்த்தையின்படி ஒரு நாள் வாழ்வதே நல்லது. புரியுதா புரியலையா? 1000 நாள் 1000 விதமா மனம் போன போக்கில் தவறா வாழ்வதை பார்க்கலாம், பிசாசின் வழியில பாவ வழியில 1000 நாள் வாழ்வதை பார்க்கலாம், அல்ப சந்தோஷத்தோடு 1000 நாள் இந்த உலகத்தில் வாழ்வதை பார்க்கலாம். அவருடைய பிரகாரங்களில் அவருடைய வார்த்தையின்படி நீதி பரிசுத்தமாய் வாழ்கிற ஒரு நாள் மேலானது அப்படின்னு அர்த்தம். ஒரு நாள் மேலானது, ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கலாம், என் தேவனுடைய ஆலயத்தில் வாசமாயிருப்பதே, காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுகிறேன். ஏமேன், ஹல்லேலூயா. ஆகவே எப்போவுமே சத்தியம் எவ்வளோதான் கேட்டாலும் கடைசி ஆவியானவர் எதில் கொஞ்சம் நிறுத்திடுவார்னா, நீ எதை சூஸ் பண்ணுற, நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்களோ அதான் உங்கள் வாழ்க்கை. நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்களோ அதன் அடிப்படையில் தான் வெற்றி. நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்களோ அதன் அடிப்படையில் தான் உங்கள் சந்ததி. நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்களோ அதன் அடிப்படையில் தான் உங்களுடைய உயர்வுகள், ஆவிக்குரிய வாழ்க்கை தரம். நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்க? பாவ வழியா, நீதி பரிசுத்தமாய் வாழுகிற தேவனுடைய வழியா? நீங்கள் எப்படி இருக்கும்படி தேவன் டிசைன் பண்ணியிருக்காருன்னா, பாவத்துக்கு மரித்தவர்களாக, நீதிக்கு நல்ல காரியத்துக்கு பிழைத்திருக்கிறவர்களாக கர்த்தர் உங்களை அப்படி ஒரு திட்டத்தை பாஸ் பண்ணியிருக்காரு. இப்போ எதை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் பழிக்கும்.